இப்போ நான் ஒரு 3 பேஷண்ட்டாக எனக்கு முன்னாடி வந்தவங்கள பார்க்குறேன். ஒருத்தவங்க சாப்பிட்டா வெயிட் போட மாட்டேங்குதுங்கிறாங்க, ஒரு பையன் முடி கொட்டுதுன்னு சொன்னாப்புல, ஒரு பொண்ணு எனக்கு கை காலெலாம் வீக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தைராய்டு டெஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே தைராய்டு டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணுமா? குட் கொஸ்டின். தைராய்டு பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு நமக்கு இல்லை. தைராய்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். எல்லாத்துக்குமே தைராய்டு ஹார்மோன் தேவை. நம்மளோட பிரெயின், ஹார்ட், கிட்னி, குடல் எல்லாத்துக்குமே தைராய்டு ஹார்மோன் தேவை. அது ஒரு யூனிவர்சல் ஹார்மோன். ஸோ தைராய்டு வந்து 2 விதம். ஒன்று கூட இருக்கலாம், ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு. ஹைப்போ தைராய்டுனா தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கு உடம்புன்னு அர்த்தம். தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? வெயிட் நிறைய போடும். 2 மாதத்துலேயே 10 கிலோ 15 கிலோ கூடிடுவாங்க. முகம்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும், ஸ்கின்லாம் ட்ரை ஆயிரும், பீரியட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகும், 2 மாதத்துக்கு திடீர்னு போகாது. இந்த மாதிரிலாம் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் நிறையா வரும். நம்ம கால் வீக்கம் இருக்கும், வயிறுலாம் ஊதிக்கும், சாப்பிட்டது சரியாக டைஜஸ்ட் ஆகாது. இப்போ சோம்பேறியாகவே மாறிடுவோம். நம்ம சீக்கிரம் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்க முடியாது, படியேற சொன்னால் மூச்சு வாங்கும். ஹைப்பர் தைராய்டுனா அப்படியே ஆப்போசிட், ஒல்லி ஆகிட்டே போவாங்க, படபடன்னு வருதுன்னுவாங்க, கையெல்லாம் நடுங்குதுன்னுவாங்க, முடியெல்லாம் கொட்டுதுன்னுவாங்க. இது எல்லாமே தைராய்டு சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போய் தைராய்டு செக் பண்ணிக்கணும். இனி என்ன நடந்துச்சுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.